வெல்கம் டு அன்புடன் சுந்தரி. இன்றைக்கி வந்து தச்சு முடித்த ப்ளவுஸ்லேருந்து நம்ம பைப்பிங் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது ப்ளவுஸ் தச்சு முடிச்சுட்டுக்குது, அதனோட சாரீ அது. அதில் வந்து நம்ம 1 இன்ச்சுக்கு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கைக்கெல்லாம் நான் ஏற்கனவே பைப்பிங் வச்சுட்டேன். நெக்குக்கு மட்டும் எப்படின்னு சொல்லித்தரேன் நான். இப்போ 1 இன்ச்சு பீஸ் கட் பண்ணிட்டு ஒரு பக்கம் மட்டும் நம்ம ஓரமாக மடித்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது மடித்து தையல் போட்ட பாருங்கள் நான், அது போல் எடுத்துக்கங்க நீங்களும். கிராஸ் பீஸாக இருக்கணும். கிராஸ் பீஸாக இருந்தால் தான் வந்து பைப்பிங் வந்து நல்லா அழகாக வரும் உருட்டி. நம்ம நார்மல் பைப்பிங் தான் வைக்க போகிறோம், த்ரெட் பைப்பிங் இல்லை. இப்போ ப்ளவுஸோட வந்து நல்ல பக்கம் வந்து மிஷினில் படுற மாதிரி வச்சுக்கணும். அதே போல் வந்து நெக் பீஸும் வந்து நம்ம வந்து நல்ல பக்கம் வந்து அந்த ப்ளவுஸில் படுற மாதிரியும், தச்ச பீஸ் வந்து கீழே படுற மாதிரி இருக்கணும் மிஷின் மேலே. ப்ளவுஸோட எட்ஜில் நம்ம ஒரு தையல் வச்சு போட்டுன்னு வரலாம். இப்போது நெக் பீஸில் நான் எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். அதே போல் வச்சு நீங்களும் தையுங்க. இன்னொரு முறை கூட நான் காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல பக்கம் வந்து மிஷின் பார்த்த மாதிரி இருக்கணும். அதே போல் பைப்பிங் துணியும் வந்து நல்ல பக்கம் ப்ளவுஸ் பீஸ் மேலே படணும். கெட்ட பக்கம் தையல் வந்த பக்கம் வந்து மிஷினில் கீழே இருக்கிற மாதிரி இருக்கணும். இதுக்கு மெயினே வந்து கிராஸ் பீஸ் தான். பைப்பிங்க்குன்னாவே கிராஸ் பீஸ் தான் தேவை. நல்ல கிராஸ் இருக்கணும் கிளாத்தில். சேரீயில் கட் பண்ணி எடுத்திங்கன்னா கூட கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. 1 இன்ச்சுக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கின்னு அதை வந்து ஃபுல்லாக ஜாயிண்ட் போட்டு எடுத்துக்குங்க. ஜாயிண்ட் போடும் போது கூட பார்த்து போடுங்க, கரெக்டாக கிராஸாக வச்சு போடுங்க. நல்ல கிராஸ் இருந்தால் தான் பைப்பிங் அழகாக வரும் பார்க்குறதுக்கு. இதே போல் எட்ஜிலே ஒரு தையல் போட்டுன்னு வரலாம். நம்ம தச்சு முடிச்சுட்டு இருந்தால் கூட ப்ளவுஸ் வந்து நம்ம ஈஸியாக தைச்சிக்கலாம். ப்ளவுஸ் தைக்கும் போது ஞாபகம் இல்லாத விட்டால் கூட ப்ளவுஸ் எல்லா ஃபினிஷிங்கும் முடிஞ்ச பிறகு லாஸ்ட்டாக வந்து நெக்குக்கு வந்து நம்ம பைப்பிங் கொடுத்துக்கலாம். இதே போல் வச்சு ஓரமாக தைச்சிட்டு வாங்க. நிதானமாக தைங்க. ஒரு 2 இன்ச்சு வாக்கிலே வந்து நம்ம தைச்சிட்டு வரணும். சரன்னு இழுத்துடக்கூடாது, கிராஸாக கூட போயிடும். ஒரு 2 இன்ச்சாக வந்து நம்ம தையல் போட்டுன்னு வரலாம். பார்த்தாவே புரியும் உங்களுக்கு. இது போல் ஓரமே வந்து நம்ம தையல் போடணும். ரொம்ப அகலமாக போட்டுறக்கூடாது. 1/4 இன்ச்சு அது மாதிரியெல்லாம் போடக்கூடாது. ஏன்னா நம்ம ப்ளவுஸ் வந்து அடித்து திருப்பி தான் தையல் போட்டிருக்கோம். அதனால் அந்த எட்ஜிலே தையல் போட்ட இடத்துலையே அது மேலே தையல் வர மாதிரி பார்த்துக்கணும். நம்ம இது போல் தைச்சி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது மடிக்கிறதுக்கு கொஞ்சம் விட்டுட்டு நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள். இப்போ நல்ல பக்கம் நெக் பீஸ்லேயும் ஜாக்கெட்லேயும் நல்ல பக்கம் மேலே இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை வந்து மடித்து தையல் போடணும். இந்த ஓரம் வந்து 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து ஒரு மடிப்பு மடிச்சிக்கலாம். நம்ம மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாத்தை மடித்து உள்ளே தையல் போட்டுடலாம். இது போல் மடித்து இது போல் ஒரு தையல் போட்டுக்குங்க. பைப்பிங் மெலிசாக அழகாக வரும். இது ஓரமே தையல் போடணும். இது கூட பைப்பிங் பக்கத்தில் சென்டராக போட்டுட்டு வரணும். ரொம்ப ஈஸி தான் பைப்பிங் தைக்கிறது கூட. இதே போல் மேலே மடித்து சின்னதாக மடித்து விட்டுனே வரணும் நம்ம பைப்பிங். தேவையான அளவு மடிப்பு கொடுத்து நம்ம அந்த துணியை வந்து கீழே தள்ளி ஒரு தையல் போட்டுக்கணும். எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். அதே போல் மடித்து தையல் போடுங்க. நம்ம தைக்கும் போது மறந்துட்டோம்னா கூட தச்சு முடித்த ப்ளவுஸில் இது போல் சாரீ பீஸ்லேருந்து நம்ம தைச்சிக்கலாம். பைப்பிங் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ சாரீ வந்து பூ போட்ட சாரீ. இது பைப்பிங் அதில் தான் கொடுக்குறோம். நம்ம பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும்னு கையிலெல்லாம் முதலே தைச்சிட்டு இருக்கேன் பாருங்கள். இது போல் மொல்லமாக தைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸி பைப்பிங் தைக்கிறது. பாருங்கள்.
இப்போ வந்து அந்த நெக்கில் வந்து ரவுண்டிங்கில் வந்து நம்ம சின்னதாக சிசர் கட் ஒன்று போட்டுடணும். அந்த பேக்கில் ரவுண்டு வருது இல்லைங்களா, பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் வந்து அந்த ரவுண்டிங் வளையிற இடத்துல மட்டும் சின்னதாக கட் போட்டு நம்ம விட்டோம்னா அந்த கிளாத் வந்து தூக்குன மாதிரி தெரியாது. அது இந்த வளைவாக இருக்குது பாருங்கள், அந்த கார்னரில் பேக்கில் ஒரு 2-3 கட் போட்டு விட்டோம்னா அந்த கார்னர் மட்டும் பார்க்கறதுக்கு அழகாக உக்காரும் ப்ளவுஸு நெக் பீஸு. அதுக்கப்புறம் நம்ம தேவைன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு தையல் வந்து போட்டுன்னு வந்துடலாம் அந்த கிளாத் மேலே. தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லை எம்மிங் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே விட்டாலும் விட்டுடலாம். இந்த நெக் பீஸ்க்கு வந்து 3 மெத்தடு ஃபாலோ பண்ணலாம். அப்படியே விடுறதுனாலும், அதாவது நெக் பீஸ் வந்து ரொம்ப மெலிசாக எடுத்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தையல் போட தேவையில்ல. கொஞ்சம் அகலமாக போச்சுன்னா ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்போ படிஞ்சு உக்காரும் அது நல்லா பார்க்கறதுக்கு. இப்போ பாருங்கள், நெக் பீஸ் அழகாக வந்துடுச்சு பைப்பிங்கு. இதே போல் நீங்களும் தச்சு பாருங்கள். பைப்பிங் வைக்காத ப்ளவுஸ் ஏதாவது இருந்தால் எடுத்து தச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பைப்பிங் அழகாக வந்துடும். ஒரு 2 டைம் தைச்சிங்கன்னா உங்களுக்கும் அதே போல் வந்துடும், நல்லா வரும். ஃபஸ்ட் டைம் சரியாக வரலன்னா கூட இன்னொரு முறை ட்ரை பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும், நீங்களும் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.